வாயத்தோட கழுத பணப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் 2026 வெளிவந்த ஒரு மலையாள படமான வலது வசத்து கல்லன் படத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மலையாள படங்களை சமீப காலமாக நாம் கொண்டாடிட்டு வர்றோம். அதுக்கு காரணம் எளிமையான, சிக்கல் இல்லாத, மண் சார்ந்த கதைக்களம், குறைவான கதை மாந்தர்கள், சினிமாத்தனம் இல்லாத, அதிக திருப்பங்களுடன் கூடிய திரைக்கதை. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுவும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். வலது வசத்து கல்லன் தலைப்புக்கான காரணம் சொன்னால் படத்தை நான் ரிவியல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊர், அந்த ஊரில் ஹைலி எஃபிஷியன்சியான ஒரு இன்ஸ்பெக்டர், அதாவது வர்ற கேஸ் எல்லாம் காசாக மாற்றிடுவார். திறமை இருந்தும் அவருக்கு காசு தான் முக்கியம். அதே ஊரில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிற ஹை லெவல் ஐக்யூ இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, ரெண்டு பேருக்கு உண்டான மோதல் தான் இந்த கதை. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தன் மேலே தன்னை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் வந்த பொண்ணு மேலேயே அந்த குற்றத்தை சுமத்தி அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடுறாரு. ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு லாரியில் அடிபட்டு அந்த பொண்ணு இறந்துடுறா. இதிலிருந்து தான் அந்த படமே தொடங்குது. ஃபஸ்ட்டு சீனே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுது. ஹீரோ ஹை லெவல் ஐக்யூவில் ஒரு மனுஷன், கம்ப்யூட்டர் ஹேக்கிங்கில் பெரிய ஆள், ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவர் மேலேயும் ஒரு கேஸ் இருக்குது. அது படத்தில் முக்கியமான விஷயம். படத்தை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் அதை சொல்லலை. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு லா ஸ்டூடெண்ட். நான் ஃபஸ்ட்டு ஒரு சீன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு கேஸ் கொடுக்க வந்தான்னு. அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர்றது நம்ம ஹீரோவோட பொண்ணு தான். அவங்க ஒரு லா ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, சோசியல் ஆக்டிவிஸ்ட். சில சீன்கள்லேயே அந்த பொண்ணு கொலை செய்யப்படுறா, அதாவது நம்ம ஹீரோவோட பொண்ணு கொலை செய்யப்படுறா. அது ஹீரோவுக்கு தெரியாமல் பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு. அந்த ஸ்டேஷன் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிற ஸ்டேஷன். அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே தன்னோட பொண்ணு கொலை செய்யப்பட்டா அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிய வருது. அதாவது கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுட்டா. கொலையாளி யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம ஹீரோ. கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு மீடியாவோட. நீதாண்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கையை நீட்டிட்டு சொல்லிவிட்டு அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. படம் ஆரம்பித்த பாதியிலேயே ஹீரோ காலி. படத்தில் இன்னும் 1 மணி நேரம் சீன் இருக்குது. என்னடா ஹீரோவை கொண்டுட்டு 1 மணி நேரம் படத்தை ஓட்டுறீங்கன்னு பார்த்தா, படம் அடுத்த 1 மணி நேரம் செம்ம தரமாக ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட சூப்பரான ஃபாஸ்ட்டில் செம்ம வேகம் பிடிக்கும். படத்தை பார்த்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு வசனமும் முக்கியம். ஹீரோ இறந்ததுக்கப்புறம் படம் ஓடுற அந்த 1 மணி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல தரமான படங்களை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கேன். தேங்க்யூ.